கைஸ் நானும் வர்ற வட்டம்லாம் நம்மளோட குணா கேவை பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டு தாங்க போவேன். ஆனால் நம்மளால் வர்றப்போ ஒரு தடவை மட்டும் பார்க்கவே முடியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குணா கேவை பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் போகிறோம். ஜிப்லைனில் வேறு லெவலாக போகிறாங்க. இப்போதாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம குதிரையில் பார்த்திங்கன்னா ஹீல்ஸில் ஏற்றி போடுறது. இது ஏதோ பண்ணால் வேகமாக போகும், ஆனால் என்னென்னு தெரில. வணக்கம், நான் தான் உங்கள் பாபு. காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ஜம் லைன் கிட்ட தாங்க இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட நேமை பார்த்தீங்கன்னாக்கா மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள் எப்படின்னு. கைஸ் ஃபைனல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நேராக பூமரைக்கு கிளம்பிக்கிருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா நம்மளை ஹேர் ஸ்டைல் வேறு இல்லைங்க. ஹெல்மெட்டு போட்டு வந்தனால முடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. நிறையா பார்த்திங்கன்னா ஃபோன் கால் வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம மேலே ஏற வந்து பார்த்திங்கன்னா அது டவர் கிடைக்காதனால நான் எதுவுமே அட்டன் பண்ண முடியலங்க. நம்ம நேராக பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் போக போகிறோம் இந்த ட்ரிப்பில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. கடைசி வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் போவேன். லேக் வரைக்கும் போவேன் நினைக்கிறேங்க. ஆமாம், லேக் வரைக்கும் போகணும் ரொம்ப நாள் ஆசை. அதுவும் நம்மளோட கூகுளில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. வாங்க அந்த லொக்கேஷன் போகலாம். கைஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா பேரிஜம் லேக்கு தான் போகிறோம். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் இருக்குங்க. அக்கா தலைவிங்கணும் கூட வர சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பேரிஜம் லேக்கு தான் போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கனாக்கா 15 கிலோமீட்டருங்க. நமக்கு நேரம் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா குணாக்கு. கைஸ் இங்கேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா பேரிஜம் லேக் பார்த்திங்கனாக்கா 13 கிலோமீட்டர் வரையும் இருக்குது. நேரம் அங்கே போகலாங்க. நம்மளோட கோபுரில் பார்த்திங்கன்னா மெமரி கார்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆகிடுச்சு. ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா பேட்டரியுமே ஃபுல் ட்ரைங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ விளாட்டில் வீடியோ எடுக்க முடியாது. நம்ம ஐஃபோனில் தான் வீடியோ எடுத்து போடுவோம். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேரிஜம் லேக் போகலாம். செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா பேரிஜம் லேக் பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்கும். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பழனி மலை வியூவை பார்த்தீங்கன்னா பார்க்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மோடமாக இருங்க லைட்டாக. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த வியூ பார்த்தீங்கன்னா தெரியல. இந்த இடத்துலேருந்து வேணால் உங்களுக்கு சின்ன ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நடுவில் இருக்கிறது தான் நினைக்கிறேன் கைஸ் பழனி மலையோட வியூன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இப்போ லைட்டாக மோடம் போட்டுருந்தோம், சரியாக தெரில. நம்ம பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட லொக்கேஷனுக்கு பார்த்திங்கன்னா போவோம். ஏன்னா அதை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோபுரில் சார்ஜ் இல்லாத காரணத்தினால் நம்மளால் மோட்டோ விளாக் எடுக்க முடியாது. காய்ச்சி இங்கே பாருங்கள், இந்த குரங்கு களவாண்டிக்கு இருக்குது. ஆனால் தூரத்துலேருந்து யாரும் பார்த்தாங்கன்னா பீப்புள் தான் யாரும் எடுக்கிறான்னு நினைக்கும். அதை சாப்பிட்றதுக்காண்டி எடுக்குது. இப்போ பாருங்கள் வேலை இருக்குது. பயங்கரமான குரங்காக இருக்குங்களா. கண்டுபிடிச்சிட்டோம் வந்துடுங்க. சரி ஓகே வாங்க நம்ம மோட்டோ விளாக்கில் கன்டினியூ பண்ணுவோம். ஹேர் ஸ்டைல் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. ஹெல்மெட் போட்டே வந்தோம்லங்க, அதனால் அப்படி இருக்குது.
இன்னும் சாப்பிடவே இல்லை, பசிக்குது. ரெண்டாவது சும்மா கண்டிப்பாக கைஸ் இப்போ நம்ம பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா பூம்பாறையோட வியூவுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. தொண்டை கட்டினால பேச முடியல. செம்மையாக இருக்குங்களா. வேறு லெவலாக இருக்குது. ஆனால் என்ன நமக்கு டைம் தான் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டி இருப்பதால் நம்மளால் யாருக்கும் பேச முடியவில்லை. ஐயோ ஓகே போகலாமா கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம்பரியாட்டு பண்ணை 6 கிலோமீட்ரு, கூக்கால் ஏரி பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருங்க. இதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம செம்பரியாட்டு பண்ணையை போய் பார்க்க போகலாம். என்ன ஒன்று, நம்ம கோபோட பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாதனால் நம்மளை விளாக்ஸ் எடுக்க முடியாதது. அதனால் நம்ம ஐஃபோனில் எடுத்து விளாக் எடுத்து காமிச்சிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் இதோட ரோடு வியூலாம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் காமிச்சிருப்பேன். கோகுலில் சார்ஜ் இல்லாமல் போனோம். அதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நம்ம மாட்டுக்கு நம்ம லேக் இதெல்லாம் உட்காந்துட்டு அப்படியே நம்ம மாட்டை பார்த்துட்டு போகுதுங்க. வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம நேச்சராக இருக்குது நம்ம ஐஃபோனில் பார்க்குறதுக்கு. ஐஸ் அப்படி நம்ம வந்துக்கு வந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரோட பேரும் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல நம்மளோட பாபு லாக்ஸ்ன்ற நேமை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பதிக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ நிப்பாட்டியிருக்கேன். ஆனால் இதை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி எழுதுறது தான் தெரியலையே. ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். நம்மளோட அடையாளத்தை பதிக்கிறோம். நம்ம இந்த குச்சி உடைக்கணுங்க. இந்த குச்சி உடைச்சிட்டோம். ஓகே என்ன எழுதவே முடியல. வாய்ப்பில்லை ராஜான்ட்டாங்க. இது எப்படி எழுதுறது, இது எப்படி எழுதி பயணிச்சிருக்கேன். அந்த கீயை வச்சு ட்ரை பண்ணலாம். ஆனால் கீ பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். ஏன்னா நம்ம இதுலேயே எழுதிடுவோம். பாபு பி ஃபர்ஸ்ட் லெட்டர். கேஷ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் எழுதிட்டு நான் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நேரம் ஆகுது, அதனால தான் எழுதி முடிச்சு கண்டினியூ பண்ணி பாருங்கள். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கலைநிலையத்தெல்லாம் காமிச்சு நம்மளோட பாபு லாக்ஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேர் எழுதிருக்கோங்க. நம்மளோட கூகுளோட பார்த்தீங்கன்னா அடையாளத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இடத்துல வச்சுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன தீ விபத்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அடிச்சிருக்கு. நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேமை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கோம். இதே அடுத்த வருஷம் நம்ம இங்கே வருவோம். ஆனால் இப்போ இந்த மரம் இருக்குமா எனக்கு தெரில. ஆனால் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இந்த விளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க இந்த இடத்துலேருந்து. இன்றைக்கி டேட் என்னன்னா செப்டம்பர் 7, 2024 என்னோட பர்த்டே தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ விளாக் எடுத்துக்கிறோம். இப்போ இருக்குது சூப்பராக இருக்கா, கெத்த எழுதியிருக்கோமா கைஸ். நம்ம ஆவோட பார்த்துக்க இந்த கூக்கால் எல்லிமிகு ஏரி நம்ம வந்துட்டோம். அந்தளவு பார்த்திங்கன்னா ஒருத்தர் இல்லை, இருந்தாலும் ஓகே. ஒரு நேச்சராக பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. கைஸானா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வியூ ஓகே தான், இருந்தாலும் கொஞ்சம் வந்து
நார்மல் தான் கைஸ். அவ்வளோவா பார்த்தீங்கன்னா இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரெஸ் ஆகி வியூ பண்ணுற அளவு நல்லா இல்லை. ஆனால் ஒரு நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம கேமராவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க நம்ம அடுத்த பிளேஸ் நோக்கி போகலாம். நம்ம ஜூமிங் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 1x 2x நார்மல் பயங்கரமாக இருக்கலாங்க ஐஃபோனில் வீடியோ எடுக்கிறது. நல்லா இல்லைங்க. சொல்லுவாங்க அடுத்த பிளேஸை பார்த்து போகலாம். நம்மளோட பேர் போட்டது எப்படி தெரியுது பார்த்தீங்களா? ஜூம் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் இருக்குல்ல. பாபு விளாக்ஸ் டி நம்பர் 7 வேறு லெவலாக இருக்குங்க. பார்க்குறீங்களா? இப்போ ஜூம் எடுக்கிறேன். எவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறோம் பார்த்தீங்களாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 500 மீட்டர்ஸ் சம்திங் கூட தான் இருக்கும். இருந்தால் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். என்ன ஒன்று இந்த நேச்சுரலான பிளேஸாக பார்த்தீங்கன்னாக்கா கோப்ரோ வியூவில் காமிக்க முடியல தான் சின்னதாக ஒரு வருத்தம். வேறு இல்லைங்க. நாங்கள் அடுத்து நம்ம இன்னொரு பிளேஸை நோக்கி போகலாம். கைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டருங்க. நம்ம நேராக பார்த்தீங்கன்னா செம்மறியாடு பண்ணைக்கு தான் இப்போ போக போகிறோம். ஆனால் கூக்கால் ஏரியா அவ்வளோ ஒருத்தர் இல்லை, நார்மல் தான். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் இருக்குது. மருந்து நம்ம இந்த வழியாக போகிறவங்க பார்த்தீங்கன்னா சேனல் நம்ம நேமை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேங்க. வாங்க நம்ம செம்மறியாடு பண்ணைக்கு போகலாம். கைஸ் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எலிஃபெண்ட் கிராஸ் ஆகுமா காய்ஸ், பார்த்து சேஃபாக தான் இருக்கணும் போல். அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு விஷயம் அசையும். அவங்களுக்கு தெரியுதா? இங்கே பார்த்தீங்களா? அது அந்த குரங்கு எப்படி வாட்ச் பண்ணிக்கிருக்குன்னு மேலே உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிருக்குங்க. வேறு லெவலாக இருக்குது இந்த வியூ. அதை விட நம்ம ஜூம் பண்ணுறது தாங்க அதுக்கு மேலே இருக்குது. வேறு லெவல் கைஸ். நம்ம வந்ததுலேயும் மாசான பிளேஸ்னால் இந்த தான் மன்னனூர் சுற்றுலா மையம். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இருக்குல்லே சூப்பராக பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மூவி எடுக்கிறவங்க, ஷூட்டிங்ஸ் போகிறவங்க எல்லாமே இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்து நல்லா இது பண்ணிட்டு போவாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அவ்வளோதாங்க. இதான் நம்ம கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் கைஸ் நான் முத வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா ஷூட்டிங் பஸ்ஸு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா நிற்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒன்றையும் காணும். சொல்ல போய் வேணால் சுற்றி பார்ப்போங்க, என்ன இருக்குன்னு தெரில. நம்ம வந்ததே இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பைக் அங்கே தான் போகணும்னு டிக்கெட் வாங்கணுமோ? நான் ப்ரோ ஒன்று தான். நான் ப்ரோ ப்ரோ காயின் இருக்கு 20 ரூபா. ஒரே ஒரு போட்டு ஒரு ஆளாக உட்காந்து இப்படி இது பண்ணுங்க. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துவிட்டோம் பாய் தூரம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸாக போய்கிட்டே இருக்குது. நேராக இதை தாண்டி போனால் என்ன இருக்குதுன்னு தெரில. ஆனால் அந்த வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக வேறு லெவலாக இருக்குது. ஆனால் இங்கே வந்தோம்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நம்ம சோலாக வந்திருக்கோம், அதான் இதில் ஹைலைட்டும். நல்லா இருக்குங்க. ஆனால் ஒரு ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்குது. நம்ம நேச்சரை பார்த்தீங்கன்னா வியூ பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கு ஜாலியாக போகலாம். ஸ்மைல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் மோட்டர் லாக் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தோம். ஆனால் இங்கே இந்த மலை ஏறி வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா சரியான டைம் ஆகி போச்சுங்க. அது நல்லா இருக்கணும், மாட்டுக்கு என்ஜாய் பண்ணலாம் போல். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குது.
பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தரமான வெயிட் பண்ணி சாங்ஸை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஹார்ஸ் ரைட்லாம் போகலாங்க இங்கே. ஒரு ரோப் ரைடு போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் அது எவ்வளோன்னு தெரிலங்க. கைஸ் நம்மளும் ரோப் ரைடு போகலான்னு தான் பார்க்குறோம். நம்ம இப்போதைக்கு அமௌண்ட் விட மாட்டோம். அங்கே ஒருத்தர் போகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் எப்படி போகிறான்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்யூச்சரில் போகிறேன், அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பிளேஸில் வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் ஏறி போய்க்கிருக்கோங்க. இவர் எப்படி ஏறி போய்க்கிருக்கோன்னு செம்மையாக இருக்குங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா லேக்குக்குள்ளே போய் அந்த பக்கம் இருந்து அப்படியே அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். விளாக்ஸ் வேறு தாறுமாறாக போயிட்டுருக்கு. இந்த பிளேஸில் வேறு என்ன கேம்ஸ் இருக்குன்னு தெரியல. போட்டிங்கு, அதுக்கப்புறம் இது ஒன்று காமிச்சாங்க. வேறு என்ன கேம்ஸ் இருக்குன்னு தெரிலங்க. கைசிக்க பாருங்கள், அந்த ரோப் போகிறாப்புல வாங்க. வாவ், சரியான ஸ்பீடாக போகுதுங்க. இங்கே பாருங்க, எப்படின்னே தெரியல அங்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அங்கே ஒருத்தர் இருக்காப்புல, அவர் அப்படியே பிடிச்சிக்குவார் போல். அங்கே போயிட்டாருங்க. வாவ், அவ்வளோதான். அவர் அப்படியே வர இறங்கி அப்படியே பிடிச்சி வர போல். இதுக்கு எவ்வளோன்னு தெரில. நல்லா இருக்குல்ல? எவ்வளோ ஜூம் பண்ணி தான் பாருங்கள். கைஸ் இது ஒரு செங்கில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 500 நம்ம நெக்ஸ்ட் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா வருவோம். ஆனால் திரும்ப அங்கேருந்து திரும்ப நடந்து தான் வரணும். நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா 500 சொன்னாரா, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரைடு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் சைடு போகிறோம். நானே நான் சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிருக்கேன், நீங்கள் வேறு ஃபுல்லாக அந்த கடைசியில் அந்த கடைசி இந்த சைடு போயிட்டு இருந்தேன். இந்த சைடு வந்ததில்லை, வந்திருக்கேன் ஆனால் இதுக்குள்ளே வந்ததில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரேன், அதனால தான். கடவுள் சரி இப்போ இங்கே நம்ம சுற்றிக்கிருக்கோம். வாவ், ஃபன்னாக போகுது. தனியாக போகலாமா? ஓ, செம்மையாக இருக்குது. என்ன ஒன்று ஏற்கனவே நம்ம ரைடு போயிருக்கோங்க. மலைமேறி போகிறது இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம குதிரையில் பார்த்தீங்கன்னா ஹீல்ஸில் ஏற்றி போடுறது. இது ஏதோ பண்ண வேகமாக போகும், ஆனால் என்னென்னு தெரில. ஜிப்லைனில் வேறு லெவலாக போகிறாங்க, பறந்துட்டு போகிறாங்க. காலில் மாட்டணும்னு வேகமாக போகும் பார்த்தேன். போ வேகமாக போ. 2Xல போட்டு ஏற்றுக்கோ. ஓ, இந்த கம்ப அளவுக்கு தான் போகணுமா? ஓகே ஓகே. போ கம்புக்கிட்ட போ. நம்மளை ஏமாத்தான் பார்க்குதுங்க இந்த குதிரை. கரெக்டாக கம்ப அளவுக்கு போகாமல் டேன் ஆயிடுச்சு. இப்போ டேன் ஆகுமா? ஏமாத்தாத. திரும்ப வா தம்பி, இப்படி இல்லைக்கா வா. ஓகே, நம்ம தான் எதாவது பண்ணணும் போல். நான் இப்படி இழுத்தா தான் இப்படி போகுமா? மூஞ்சி குலசப்பில் காமிக்காதீங்க, பயமாக இருக்குது. ஓடு ஓடு, போ போ போ. இதை பிடிச்சி இழுத்தா தான் போகும். நான் என்ன இது, நான் ஏற்கனவே ஓட்டியிருக்கோம் நாங்கள் குதிரையை. ஓ ஓடு. இழுத்த எல்லா குதிரையும் போகணுமே,
இது என்ன போக மாட்டேங்குது. வா நல்லா இருக்குங்க. ஹார்ஸ் ரைடு போயிட்டு இந்த வியூவை பார்க்குறதுக்கு. ஓடு 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 ஓடு. நிற்கும் போலங்க இப்படி மேலே பிடிச்சி இழுத்தா. என்ன பண்ணார் போகும்? ஒன்றும் பண்ணால் போக மாட்டேங்குது. இப்போ தாங்க வேகமாக போகுது. ஓடு ஓடு ஓடு. இதெல்லாம் இந்த பக்கம் வழி. பரவாயில்ல, ஏதோ ஸ்மூத்தாக ஒரு ரைடு போய்ட்டு வந்துட்டோம். அடுத்து நம்மளோட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். ஹோல்டன் ஹோல்டன் ஹோல்டன். சரியான வேகம் போயிருக்கேன். எங்கேருந்து என்னை ஏற்றிட்டு போச்சோம் அங்கேயே இறக்கிடுச்சு. தலை வாங்கிட்டு லைட்டாக பண்ணி வாங்க தலை. நான் எப்படி இறங்குறது? ஏய் ரைட்லையா? ஓகே. குதிரை பேர் என்ன பேருண்ணே? என்ன பேர் குதிரை பேர்? பேர் என்ன பேர்? அர்ஜுனா. கைஸ் குதிரை பேர் அர்ஜுனாங்க. பாய். கைஸ் நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளமாக தோண்டி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேடு மேடாக வச்சு அதில் ஒவ்வொரு இதாகவும் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு, கேரட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இருக்குது பார்த்தாலே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு அது ஒரு லைனாக ஒன்று ஒன்றா போகுது பார்த்தீங்களா? கைஸ் நம்ம இங்கே போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மல் தாங்க. நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடு பார்த்து வந்தோம் பார்த்தீங்களா, அதோட என்ட்ரி தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கு வந்து 20 ரூபா போகலாம். இதுக்குள்ளே போகலாம். ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரிலங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சுற்றி பார்க்குறதுக்கு. கைசி நம்ம இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா போகலான்னு தான் பார்த்தோம். நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால் வழக்கம் போல் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு. நம்ம அத்தலை ஒன்றில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இருக்கணுங்க. ஏன்னா பசங்க பூரா பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணும் ப்ரோ, வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபோன் வேறு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் டவர் எடுக்காதனால நம்மளை எடுக்க முடியல. இந்த இதை பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த தடவை வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைடு, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜிப்லைன் போனோம் பார்த்தீங்களா, அந்த இது எல்லாமே போகணும். ஜிப்லைனுக்கு பார்த்தீங்கன்னா 500ங்க. நம்ம அவ்வளோ பட்ஜெட் கொண்டு வரல இன்றைக்கி. எடுத்துகிட்டு வராமல் அந்த பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போகலாம் தான் வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எடுத்துகிட்டு வரலாம். அதனால் இப்போ நம்ம போகல. கரெக்டாக நம்ம மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 90 கிலோமீட்டருங்க. கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா 30, கூக்கால் 12, பழனி 95 கிலோமீட்டர் போட்டுருங்க. கைஸ் நானும் வர்ற வட்டம்லாம் நம்மளோட குணா கேவை பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டு தாங்க போவேன். ஆனால் நம்மளால் வர்றப்போ ஒரு தடவை மட்டும் பார்க்கவே முடியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குணா கேவை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் போகிறோம். ஆனால் இந்த வழி என்ன வழின்னு தெரியலையே. இந்த வழி தான் நினைக்கிறேன். ஆமாம், ஓகே நம்ம உள்ள போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க.